படுத்த போகிறோம் வேறு. இப்போ ரெண்டாவது நாங்கள் அன்றைக்கி பாக்கியராஜ் சார் சொன்னோம். பாக்கியராஜ் சார்லாம் வந்திருக்கிறாரு, இதெல்லாம் போட்டிருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் நடக்க போகுது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்க போகுது இனிமேல். இப்போ வந்து எல்லாத்தையும் இப்போ இந்த இதில் சினி ஃபீல்டில் வந்து எனக்கு எந்த அனுபவமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறேன். எல்லாம் நீங்கள் தான் எனக்கு வந்து எல்லாம் ஒத்துழைச்சி கொடுக்கணும். என்ன இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆர்மிலேருந்து ரிட்டையர்டு வந்து 7 மாதம் தான் ஆச்சு. அதிலேருந்து வந்தோன்னே முதல்ல நான் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு படத்தில். நான் நண்பரும் நம்ம பிரியா பாலம் இருக்கணும், நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். எனக்காக கண்டிப்பாக எங்கள் ஒத்துழைச்சி கொடுங்க. நீங்கள் மனசை வச்சா தான் என்னால் இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம இப்போ ஊடகம் இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. ஊடகத்தில் தான் எல்லாம் நம்பி இருக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் நன்றி சார். பேசுங்க. சார் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங், தேங்க்யூ ஃபார் கம்மிங். எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் லோகேஷ் சார் அண்ட் கிஷன் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நான் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி கிடைச்சது வந்து ரியலி குட் லக் ஃபார் மீ. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் டு ஒர்க் வித் சம்படி லைக் மிஸ் ஜோவிதா, ஆதர்ஷ் அண்ட் அமுதவனன், விஜய், ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட், ஃபேண்டாஸ்டிக் க்ரூ. ஹாலிவுட்டில் நிறையா படம் பண்ணியிருக்கேன். Grey's Anatomy, 911, How to Get Away with Murder, SWAT, அது மாதிரி டிவி ஷோஸ் பண்ணி இங்கே வந்து இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் தமிழ் மூவி பண்ணது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்டிங், அண்ட் ஐ ரியலி ஹோப் இட் பிகம்ஸ் அ மேஜர் சக்ஸஸ். அதுக்கு we need your wishes, sir. Thank you. பேர் தெரியாதுல்ல, சாரி. என் பேர் ரஃபீக் பாட்சா. Thank you. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா வந்து டு பி வெரி ஃப்ராங்க், இன்றைக்கி ஒரு டைட்டில் ஈவெண்ட் லான்ச் நடக்குது அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது. டைட்டில் என்னன்னு படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ப்ரொடியூசரை நான் கேட்காதனாலும் இல்லை, டைரக்டரை கேட்காதனாலும் இல்லை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. டைட்டில் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் படமும் நாங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏய் நான் பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இதுக்கு முன்னாடி எனக்கு 2 படத்துக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நாயாடி படமும் சரி, கடுக்கா படமும் சரி, 2 படத்துலையும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ப்ரொடியூசர் சார் வந்து 2 பேருமே ஆர்மியில் நாட்டுக்கு இவ்வளோ நாள் சேவை செஞ்சு இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்பவே தேவை. இப்போ சிச்சுவேஷன் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். படங்களுக்கெல்லாம் வந்து தியேட்டர் கிடைக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது. இதை கடுக்கா படத்துக்கும் சரி, நாயாடி படத்துக்கும் சரி, வி ஃபேஸ் தட் ப்ராப்ளம். பட் அதையும் மீறி நீங்கள் வந்து படத்தை பார்த்து நல்ல படம்னா ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு ஒரு பேர் வர்ற மாதிரி செய்கிறீங்க. ஸோ எங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலம், பிரிட்ஜே நீங்கள் தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் ஜோயிட்டா. ஃபஸ்ட்டு எனக்கு நர்வஸாக இருந்தது உங்கள் கூடலாம் நடிக்கிறதுக்கு. பட் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணி. ஆக்சுவலாக இன்னொருத்தவங்க எனக்கு தங்கச்சியாக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க வரல. கிருத்திகா, அவங்க பேர் கீர்த்தி. ஸோ எல்லாருமே கோ-ஆர்டிஸ்ட், எல்லாருமே நண்பர் அமுதவனாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ரஃபீக்காக இருக்கட்டும். ரஃபீக் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், என்னோடய பழைய ஃப்ரெண்டு தான், ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ இனிமேல் நாங்கள் ஒரு படம் எடுத்தாச்சு. இனிமேல் இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ அகேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பேசுங்க.
பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் லோகேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு ஷூட்டு முடிஞ்ச உடனே பேமெண்ட் தருவாங்க. ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் கொடுத்தா நடிக்கணும்னு. இல்லை சார் பரவாயில்ல சார் ஈவினிங் வாங்கிக்கிறோன்னா, அதெல்லாம் இல்லைப்பா, நான் வந்து ரிட்டையர்ட் ஆர்மி, நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ண நினைக்கிறேன் அப்படின்னுவார். உண்மையாக அது பெரிய விஷயம், சந்தோஷம் சார். அவர் கூட அவர் ஃப்ரெண்டு பாலா சாரும் இது பண்ணிக்காரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ரஃபீக் சார் வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். படத்தில் வந்து அவர் என்ன தான் தேட்டிருப்பார், ஆனால் இன்றைக்கி தான் நான் அவரை பார்க்குறேன். அதாண்டி டைரக்டர் கிருஷான், அவர் ஏற்கனவே 2 படங்கிட்ட பண்ணிக்காரு, சூப்பராக யோசிப்பார், யாரையும் திட்ட மாட்டார், அவர் கோவமே வராது, ரொம்ப அமைதியாக ஒர்க் பண்ணுவார், செம்ம ஜாலி டைப்பு. அவர் கூட ஒர்க் பண்ண நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஆதர்ஸ், இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ட்ரெயின் ஓட்டியிருந்தார். இல்லைப்பா, இல்லை உண்மையாக தான். ஆஸ்திரேலியாவிலேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஓட்டியிருந்தார். இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து சூப்பராக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. உண்மையாகவே நல்ல ஒரு ஹீரோ, ஜாலியான டைப்பு தான், நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அப்போ சிரிச்சு ஏன்பா இது பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஹீரோ. அப்புறம் ஜோவிட்டா, எப்பவுமே அவங்க மேக்கப் இல்லாமல் ரொம்ப அழகாக வருவாங்க. நீ தான் கொஞ்சம் மேக்கப் வந்து செல்ஃபாக அவங்களே போட்டுன்னு நான் கேட்டேன். அதான் செம்மையாக நடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஒரு பேய் நடந்து போகிற சீனு, அதில் பேக்கில் இவங்க நடந்து போனோம், அது கூட மாடல் நடப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் நடந்து போவாங்க. நான் கேட்டேன், இருந்தாங்க நீங்கள் மாடலாங்க? ஆமாங்க நான் மாடலுங்க. நாங்கள் அப்போ தான் தெரியும் அவங்க மாடல்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட போய் சொல்லியிருக்கியாமா? நான் இத்தனை நாள் அதை நம்பிட்டு இருக்கேன். தாண்டி வந்து வேறு யாருக்கா அதுமாரி காஸ்டியூமர். அதுக்கப்புறம் வினோத் ப்ரோ, ஒரு தங்கமான மனுஷன். 10 பேர் வந்தாலும் ஒரே ஆளாக நின்று அதை சூப்பராக டீல் பண்ணி சால்வ் பண்ணுவார். அதுமாதிரி காஸ்டியூமர் சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் கோ டைரக்டர் சத்யா ப்ரோ, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணாங்க. ஜாலியாக இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு, பொறுமையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த படம் வந்து மேலே மேலே வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. கிஷான் ப்ரோ, ஸ்ரீகாந்த், இது எனக்கு 3வது படம், நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். சத்தமா பொதுவாக எனக்கு அவ்வளோவா சவுண்டாக பேச வராது, ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே ஆமாம், என் பேர் கிஷன், கேஎஸ் கிஷன். லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் இதே இடத்துல தான் இந்த படத்தோட பூஜையை வந்து போட்டோம். ஸோ இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 25 டேஸ்க்குள்ளே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ படம் வந்து நாங்கள் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தில் வந்து நான் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் ஆக்டர்ஸ், அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் அந்த நாங்கள் ஷூட் பண்ண ஊரில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களாம் கூட இருந்ததால் தான் இந்த 25 டேஸில் படம் முடிக்க முடிஞ்சது. மெயினாக ப்ரொடியூசரை சொல்லணும். அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார் உங்களுக்கு, அவர் ஆர்மியிலேருந்து வந்து இங்கே ஒரு பேஷனேட்டாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இது அவர் ஃபஸ்ட் படமாக இருந்தாலுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லைனாலுமே அவருக்கு அந்த ஒரு ஸ்டோரி நாலேஜ் இருக்குது, ஒரு டைலாக் எப்படி இன்னொரு சீன் எப்படி கனெக்ட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ரெண்டாவது, பெரிய பெரிய ப்ரொடக்ஷனில் கூட ஏதாவது நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இந்த சீனுக்கு தேவைப்பட்டால் கொடுக்க மாட்டாங்க. பட் இவர் எது கேட்டாலுமே கொடுப்பாரு. ஒரு கொஸ்டின் கேட்பார், இது வேணுமாம்பார், ஆமாம் வேணும்னா அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அவரோட சப்போர்ட் இருந்ததால் தான் இந்த படம் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சுது. ரெண்டாவது, இந்த படத்தில் நடித்தவங்க ஜோவிட்டா மேம், அப்புறம் ஆதர்ஸ், அப்புறம் ரஃபீக்